வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. என் கையில் இருக்கக்கூடிய இந்த மூலிகை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ரத்த நெல்லி செடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கக்கூடிய சிவப்பு நிற இந்த பழங்களை ரத்த நெல்லி பழங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதிலிருந்து எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக கொட்டுது. இந்த ரத்த நெல்லி பழங்கள் பார்க்க நல்ல சிவப்பு நிறத்தில் இருக்கும். ஆங்கிலத்தில் இதை பிளட் பெர்ரி அப்படின்னும் சொல்லுவாங்க. ஒரு சிலர் இதில் டாக் பிளட் புஷ் அப்படின்னும் சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா எடுத்து கையில் நீங்கள் நசுக்குனாலே இதிலேருந்து ஒரு சின்ன ஒரு பாப் சவுண்டு மாதிரி வரும். பாப்கார்ன் வெடியுது இல்லையா, அது மாதிரி ஒரு பாப்பிங் சவுண்டு மாதிரி வந்து இதை நசுக்கும் போது உள்ளேருந்து வெளிவரக்கூடிய இந்த சாறு பார்க்க கிட்டத்தட்ட உங்களுக்கு நல்லா தெரியும். ரத்தம் மாதிரியான ஒரு அப்பியரன்ஸில் இருக்கும். இதனாலேயே இதுக்கு பிளட் பெர்ரி அப்படின்னு ஒரு பேர் உண்டு. இது ரொம்ப குறிப்பாக கால் பாதத்தில் வெடிப்பு இருக்குது அப்படின்றவங்க இதை எடுத்து நசுக்கி கால் பாதங்களில் வெடிப்பு இருக்கக்கூடிய ஏரியாவில் மட்டுமே எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் மாதிரி தினமும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தேய்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா நாளடைவில் அந்த பாத வெடிப்பு மறையிறது இயற்கையாகவே நல்லாவே தெரியும். இதை பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் ஏதோ ஒரு ஆர்டிக்கலை பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னும் போது பெயிண்ட் அடிக்கிறதுக்கு சிவப்பு நிற சாயம் தயார் பண்ணுவாங்க இல்லையா, இந்த பழங்களை பயன்படுத்தி தான் இந்த சிவப்பு நிற சாயம் தயார் பண்ணியிருக்காங்க நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தா. அதே மாதிரி இந்த பழங்கள் மட்டும் கிடையாது, இந்த ரத்த நெல்லி அப்படின்ற செடியோட இலைகள்லேயும் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது. ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த இலைகள் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து ஒரு 3 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. முதல்ல இலைகளை நல்லா க்ளீனாக கழுவி சுத்தம் செய்ததுக்கப்புறம் ஒரு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைத்து சூடு நல்லா ஆற விட்டுறணும். கொஞ்சம் கூட வெதுவெதுப்பான சூட்டில் கூட இருக்கக்கூடாது. நல்லா சூடு ஆறினதுக்கப்புறம் இந்த தண்ணியை கொண்டு உடம்புல எங்கேயாவது புண்ணு இருக்குது, நாள்பட்ட புண்ணு ஆறாமல் அப்படியே இருக்குது அப்படின்னா கூட அந்த புண்ணு மேலே எக்ஸ்டர்னல் வாஷ் மாதிரி தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தடவை வாஷ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா 7 இல்லை 10 நாட்கள் வரைக்கும் மேக்ஸிமம் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். அந்த புண்ணோட ரணம் சீக்கிரமே படிப்படியாக ஆறுறது உங்களுக்கு நாளடைவில் நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு புண்ணோட ரணத்தை ஆற்றக்கூடிய தன்மை பார்த்தா இந்த ரத்த நெல்லி செடியோட இலைகளில் அதிக அளவில் இருக்குது. இந்த ரத்த நெல்லி செடி எங்கே பார்த்தீங்க இல்லை எங்கேயாவது கிடைக்குது அப்படின்னாலும் உடம்புல எங்கேயாவது புண்ணு இருக்குது, நாள்பட்ட புண்ணு ஆறாமல் இருக்குது, தீக்காயம் இருக்குது, இல்லை ஒரு சில சருமம் சம்மந்தப்பட்ட நோய் பாதிப்பு சொரியாசிஸ் எக்ஸிமா மாதிரிலாம் இருக்குது அப்படின்னாலும் எக்ஸ்டர்னல் வாஷ்க்கு இதை பயன்படுத்தலாம். அதே மாதிரி இந்த ரத்த நெல்லி பழங்கள் பார்க்க ரொம்ப சின்ன சைஸில் தான் இருக்கும். இவ்வளோ தான் இந்த பழங்களோட சைஸே. இந்த பழங்களை கூட நீங்கள் கால் பாத வெடிப்பு இருக்குது அப்படின்னா அந்த பாத வெடிப்பில் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு தடவை தொடர்ச்சியாக பயன்படுத்திகிட்டே வந்தீங்க அப்படின்னாலும் பாத வெடிப்பு இயற்கையாகவே மறையிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். தேங்க்யூ.